Hello guys, welcome back to another video. So இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க என்னன்னு. So நான் இங்க இப்படி ஒரு Dress போட்டு இருக்கேன். ஆனா அவங்க போட்டு வந்த ஒரு சில ஆளுகள் கலாய்க்கலாம். எனக்கு கலாய்க்கிற என்னதான் பண்ணிருக்கீங்க? ஒருத்தன் என்னன்னா எஃபர்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே பண்ணாம இன்னொருத்தன் என்னன்னா எஃபர்ட்ஸ் போட்டு அந்த மாதிரி நகராசமாக்குன ஒரு சில ஆடிகள். ஏன் நான் மட்டுமே மன உளைச்சல் காலம் பகிர்ந்து போகும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இல்லை நம்ம நல்லதெல்லாம் லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். எங்களை நம்ம லாஸ்ட்ல இது எனக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுது கைஸ். இது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம், ஒன்று வரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டாப் அது வந்துட்டு டியூப் டாப்னு நினைக்கிறேன். ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பாருங்க. இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் ஹேர் பேண்ட் மாதிரி இருக்கும் கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஹேர் பேண்ட் என்கிட்ட ஹேர் பேண்ட் இல்லை, அதனால் காமிக்கிறேன். எப்படி இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லையோ அதே மாதிரி அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை. அது எப்படி அது அங்கே நிற்குதுன்னு எனக்கு தெரியல. எப்படி கம் போட்டு ஒட்டியிருப்பாங்களோ. शर्मा की दुल्हन जो ब्याह के आई संग टू सीटर सोफा ले தெரியல. ஸோ ஓவரால் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஏதோ சயின்டிஃபிக் வில்லன் படத்தில் போர்ட் மீட்டிங்க்கு போகிற மாதிரி இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃபீஸ் பிளேஸர் போட்டு பேண்ட்ஸ் மறந்துட்டாங்க. சீரியஸ்லி இது ஒரு போர்ட் ரூம் ஸோ இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் இல்லை கைஸ். மெட்காலாக்கான அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை. ஒரு சைட்லேருந்து பார்க்குறதுக்கு இவங்க இன்னோசென்ட்டாக ஸ்வீட்டாக இருக்காங்க. ஆனால் என் பாகுலியில் வில்லன் அடிஷனுக்கு போகிற மாதிரி ஃபேஸ் வச்சுருக்கீங்க. ஓவரால் இதை பார்க்கும்போது ஆஃபீஸ்க்கு ஜூம் மீட்டிங்க்கு போன மாதிரி மேலே போட்டு கீழே பார்த்துட்டாங்க. நம்ம மாதிரி தான் இது ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ப்ளீஸ் பேண்ட்டும் ஃபேஷன் தான். நெக்ஸ்ட் மெட்கலாக்கு என்னமோ ஒரு ஜீன்ஸ் ஸ்பான்சர் பண்ணணும் போல. இது ட்ரெஸ் இல்லை, இது ஒரு ரிஸ்க். மேலே ஒரு பெட்ஷீட், கீழே வேற ஒன்றும் இல்லை. ரெட் கார்பெட் டஸ்ட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான், வேற ஒன்றும். பாடிக்கு இவ்வளோ ஃபெதர்ஸ் எதுக்குடா? Hey, I've seen this one. This is a classic. ஃபேஷன் சொல்ற எல்லா துணியெல்லாம் போடுறது அவசியம் இல்லை. சில டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். டாப் ஆஃப் பார்க்க ஏதோ ஒரு பிசினஸ் மீட்டிங் போற மாதிரி இருக்கு. ட்ரெஸ்ஸா இல்லை அண்டர்வேரும் ஓவர் கோட்டும் நடுக்கட்டமா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. நடுவில் பாருங்க, நடுவில் இந்த அண்டர்வேரும் அவுட்டர் வேரும் கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. லைட் இல்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பார்த்து பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, பீரோவில் இருக்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். இது ஃபேஷன் இல்லை கைஸ், இது ஒரு கன்ஃபியூஷன். வந்தாச்சு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு. பாத்திரம் வளர்க்குற அந்த சில்வர் ஸ்க்ரப்பரானு தெரியல, இப்படி இருக்கு.
பார் கூட தூத்தணும் போல. இங்க பாருங்க, உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளோ ஷைனிங்காடா போடுவீங்க ஒரு லிமிட்டா இல்லாம. கிளிட்டர் கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்துருக்கோம். ஓவரால் இது ஃபேஷனானு தெரியல, ஆனால் கரண்ட் போயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. ஆக்டிவ் லெவல் 1000. இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இல்லை அப்புறம் எடிட் பண்ணும்போது எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ட் 2 நான் கண்டிப்பாக போட்டுருவேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.